Welcome to Vaanavil, Live Life. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோவா போர்ச்சுகீஸான்ற ஒரு ரெஸ்டாரண்ட் போய் மகாராஷ்டிரன் ஃபுட் சாப்பிட போறோம். சாப்பிட்டது சரிக்கணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு பீபாயிங் ஈவென்ட்டோட முன்னோட்டத்தை பார்க்க போறோம். மூணாவதா நம்மளே உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக ஷாப்பிங் போறோம். இப்போ நம்ம ஒரு மகாராஷ்டிரன் ஃபுட் ஃபெஸ்டிவல் அட்டெண்ட் பண்றதுக்காக காதர் நவாஸ் கான் ரோட்ல இருக்கிற கோவா போர்ச்சுகீஸா ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சுஹாஸ் அவுச்சத் அப்படின்ற ஒரு டாக்டர் அவரோட மனைவியோட சேர்ந்து பாம்பேல ஒரு மகாராஷ்டிரன் ரெஸ்டாரண்ட் நடத்துறாரு. அவர் இங்க இந்த ரெஸ்டாரண்டோட ஒரு கொலாபரேஷன்ல இங்க மகாராஷ்டிரன் ஃபுட் சர்வ் பண்ண போறாரு. டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சாப்பாடுக்கு போலாம். இப்போ ஷெஃப் வந்து நமக்கு 3 ஸ்பெஷல் டிஷஸ் சஜஸ்ட் பண்ணிருக்காரு. அதுல 2 இப்ப நம்ம முன்னாடியே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆலூச்சி வடி. சோ இத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு செடியோட லீஃப் வச்சு பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய் பேஸ்ட், அப்புறம் புளி தண்ணி இதெல்லாம் கலந்துட்டு அந்த லீஃப் மேல தடவி அது ரோல் பண்ணி ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிருக்காங்க. சோ ஆக்சுவலி அந்த புளி தண்ணி ஊத்துறதுனால ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் வருது. அண்ட் இது ஃப்ரை பண்ணிருக்கிறதுனால கிறிஸ்பியா இருக்கு. அந்த லீஃப் வேற ஒரு தனி ஃபிளேவர் கொடுக்குது. இட்ஸ் வெரி வெரி நைஸ். சோ அடுத்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா காஜு கொத்மீர் வடி. இது எப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதே கடலை மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய் பேஸ்ட், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் எடுத்து ஹல்வா மாதிரி கிண்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது ஒரு ட்ரேல போட்டு அது ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி சர்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணி சர்வ் பண்றாங்க. சோ இத டேஸ்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா ஒரு வடை மாதிரி இருக்கு. சோ அந்த கடலை மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய் பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிஷ். சோ நான் இது ரெண்டுத்தையும் சாப்பிட போறேன். சோ அதுக்குள்ள அடுத்த டிஷ் வருதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் டிஷ் டேஸ்ட் பண்ண போறோம். இது வந்து சிக்கன் கோலாபூரி சுக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எண்ணெயில cumin seeds அதாவது ஜீரகம், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன், தேங்காய் இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இந்த டேஸ்டே பாத்தீங்கன்னா தேங்காய் இருந்தாலும் ரொம்ப மசாலாவா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்கிற டமடா பவுடர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கரி பவுடர். இதுல வந்து பிளாக் பெப்பர், அப்புறம் சங்கேஸ்வரி சில்லின்னு அதாவது ரொம்ப காரமான ஒரு சில்லி, எள்ளு, அதுக்கப்புறம் தனியாலாம் யூஸ் பண்ணி தேங்காயோட சேர்த்து அரைச்சு ஒரு பவுடரா யூஸ் பண்றாங்க. அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு கலர், ஃபிளேவர்லாம் ரொம்ப நிறைய தருது. ஆக்சுவலி மகாராஷ்டிரியன் டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. சோ நம்ம கிச்சன் கிட்ட போய் ஷெஃப் கிட்ட இருந்து கத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெஸ்டாரண்டோட மகாராஷ்டிரியன் ஷெஃப் தினேஷோட இருக்கோம். சோ அவர்கிட்ட கேட்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்ட்டு. ஷெஃப் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? पहले सब्जी मटन बनाएंगे. सब्जी मटन, அதுக்கப்புறம் मसाला भात. ओके, सो फर्स्ट सब्जी मटन. இந்த सब्जी पेस्ट ना என்ன ஷெஃப்? मैडम उसमें ये डालना है अक्खा होल मसाला, गरम मसाला, धनिया अक्खा, कोरिएंडर लीफ. இந்த சோஜி பேஸ்ட் பாத்தீங்கன்னா கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், கடலைப்பருப்பு, அரிசி இதெல்லாத்தையும் தனித்தனியா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் உங்க சௌஜி பேஸ்ட்னு சொல்றாங்க. ऑयल डालने का. ओके, तो முதல்ல ஒரு पैनல ஆயில் போட்டுக்கலாம். पहले थोड़ा सा गरम होने का. तो இந்த எண்ணெயை சூடாற வரைக்கும் வெயிட் பண்ணனும். तो இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றாங்க. மட்டன். இந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட்ல மட்டன் ஆட் பண்றாங்க. இதுல கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிருக்காங்க. उसमें डाला है करके इसमें थोड़ा कम डालना है. இந்த கரம் மசாலா ஏற்கனவே அந்த சோஜி பேஸ்ட்ல ஆட் பண்ணிருந்தாலும் மட்டன் போடுறச்ச இது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். சோ நம்ம இப்போ இந்த மெயின் இன்கிரிடியன்ட் சோஜி பேஸ்ட் ஆட் பண்ண போறோம்.
அடுத்தது மட்டன் ஸ்டாக் இதுக்கு ஆட் பண்ண போறோம். கடைசியா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கிரேவி ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த சௌஜி பேஸ்ட் மட்டும் நீங்க ரெடியா வச்சிருந்தீங்கன்னா 5 நிமிஷத்துல இந்த டிஷ் பண்ணிடலாம். உங்க வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். இப்போ இந்த சௌஜி மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்ப சர்வ் பண்ணலாம். இந்த கரம் மசாலாலாம் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப காரசாரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பிடிக்கி சில்லின்னு நாக்பூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு சில்லி யூஸ் பண்றாங்க. நல்ல காரமாவும் இருக்கு. வெரி வெரி நைஸ். Thank you so much chef. அடுத்தது நம்ம மசாலா பாத் பண்ண போறோம். पहला घी डालेगा. முதல்ல பாத்திரத்துல நெய் எடுத்துக்க சொல்றாரு. राई डाला. நெய் சூடாயிட்ட அப்புறம் கடுகு ஆட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஜீரா ஆட் பண்ணனும். இதுல கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். अभी फ्लावर डाला. तेंडली डाला. ग्रीन पीस डाला. காலிஃப்ளவர் அப்புறம் கோவக்காய் அதுக்கப்புறம் பட்டாணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ரெட் சில்லி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க காஞ்ச மிளகாவையும் இதுல ஆட் பண்ணணும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாரு. தேங்காய் பால் ஆட் பண்றாரு. தேங்காயும் சேர்த்துக்கிறாரு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவணும். தேங்காவை அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. அதையும் இதுல சேர்த்துக்கிறாங்க. முந்திரி பருப்பும் இப்ப ஆட் பண்ணிக்கிறாரு. கொஞ்சோண்டு தித்திப்புக்காக சர்க்கரையும் சேர்த்துக்கிறாங்க. இது நல்லா ஒரு கிரேவி மாதிரி குக் ஆயிட்ட அப்புறம் இதுல ரைஸ் சேர்த்து குக் பண்ணிட்டா டிஷ் ரெடி ஆயிடுது. இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே குக் பண்ணிருக்காங்க. இதுல பிரிஞ்சி இலை, மிளகு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி ஒரு ஜீரா ரைஸ் மாதிரி இது பண்ணிருக்காங்க. இந்த கிரேவி மாதிரி இருக்கிறதுல இந்த ரைஸையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. மசாலா பாத். இப்ப மசாலா பாத் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சர்வ் பண்ணலாம். ரைஸ் குக் ஆயிட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர்க்காக காலா கோடா மசாலான்னு ஒன்னு ஆட் பண்றாங்க. இது ஆக்சுவலி பட்டை, லவங்கம் அண்ட் ஏலக்காய் மூணுத்தையும் பொடி பண்ண ஒரு மசாலா. இப்ப இந்த மசாலா பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இது தேங்காய், அந்த மசாலா பிளஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது ஆக்சுவலி. சோ தேங்க்யூ ஷெஃப். இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு 2 மகாராஷ்டிரன் டிஷஸ் சொல்லி கொடுத்ததுக்கு. டீபாயிங் பாத்தீங்கன்னா 1970sல நியூயார்க் ஸ்ட்ரீட்ஸ்ல பிளாக் அமெரிக்கன்ஸ் மற்றும் ஸ்பானிஷ் மக்களால துவக்கப்பட்டுச்சு. கடந்த 3 வருஷமா சென்னை ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடக்கிற அந்த ஃபெஸ்டிவல் இந்த வருஷம் ஆல் ஓவர் இந்தியால இந்தியன் ஹிப்ஹாப் ஃபெஸ்ட் நடக்குது. இன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவலோட ஒரு முன்னோட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியன் ஹிப்ஹாப் ஃபெஸ்டிவலோட பார்ட்டிசிபென்ட்ஸோட இருக்கும். சோ சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரீட் டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு எப்படி ஸ்ட்ரீட் டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா யூடியூப் வீடியோஸ்,
ஓகே அத பார்த்து தான் எனக்கு அந்த வீடியோஸ் பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்க. நீங்க ஆக்சுவலா நான் பீபாயிங் ஸ்டார்ட் பண்ணா நான் டான்ஸ் கத்துக்கிட்டு வந்தேன். அங்க இப்சன்டோஸ்ல அங்க பீபாய்ஸை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிட்டேன். ஆல் ரைட், ஓகே. ஸோ இந்த இந்தியன் ஹிப்ஹாப் ஃபெஸ்டிவலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து 4th year. திஸ் இயர் வி ஆர் லைக் நாங்கள் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் ஹோஸ்ட் பண்ணுறோம். பீபாயிங், கிராஃபிட்டி, டிஜே. ஆல் ரைட். ஸோ டான்ஸ் மட்டும் இல்லாம ஓகே கிராஃபிட்டி அண்ட் ஆல்சோ rappers. தமிழ் சென்னையில் இருக்கிற பெஸ்ட் rappers they gonna perform. அதுக்கப்புறம் வந்து we have a DJ from Australia and the judges from Thailand. Oh wow, okay. There's also workshops. Kids battle இருக்கு இந்த வாட்டி first time. We have like 8 kids coming up. Oh, that's very nice. So நீங்கலாம் என்ன eventsல participate பண்ண போறீங்க? சூப்பர் பீபாய் பேட்டில். ஓகே. அதுல என்னன்னா நம்ம சூப்பர் ஹீரோ மாதிரி காஸ்டியூம் ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம பேட்டில் பண்ணுவோம். வெரி நைஸ். சோ நீங்க என்ன சூப்பர் ஹீரோ மாதிரி போறீங்க? அமேசிங் ஸ்பைடர்மேன். ஓகே, வெரி நைஸ். நீங்க? நான் பீபாயிங் 2-on-2 சோலோ பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆல் ரைட். சோ பார்ட்னரோட பண்ணுவீங்க? Yeah. ஆல் ரைட், ஓகே. So all the very best. I hope நீங்க இந்த ஃபெஸ்ட்ல வின் பண்ணனும் and go places. So all the best. பீபாயிங் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் ஸ்டன்ட்ஸ் அப்படி பேக் சம்மர் பேக் ஸ்டெப் பவர் மூவ்ஸ் அப்படி மட்டும் இல்லாமல் இட்ஸ் அ டான்ஸ். நீங்கள் நினைக்கிற என்ன வேணால் ஆடலாம், ஆனால் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும். ஆனால் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பீபாய்ஸ் என்ன நினச்சிட்டு, அதாவது பீபாய்ஸாக இருக்கவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வெறும் ஸ்டன்ட்ஸ் அப்புறம் சைஃபர்லாம், அதாவது எல்லா டான்ஸும் ஒன்றா சேர்ந்து புது புது மூவ்ஸ் கற்றுக்காம சும்மா ஜாலியாக உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஆடலாம். உங்களோட ஃபீலிங்கை நீங்கள் டான்ஸ் மூலயமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போதைக்கு என்னென்னா வெறும் ஹேண்ட் ஸ்டாண்ட், ஹெட் ஸ்டாண்ட், ஹெட் ஸ்பின்ஸ் அந்த மாதிரி தலையில் சுற்றுறது அதெல்லாம் மட்டும் தான் பீபாய் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பீபாயிங்கில் மியூசிக்காலிட்டி, ஸ்டைல், ஃபுட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பீபாயிங் என்னன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபீலிங்கை நீங்கள் டான்ஸ் மூலயமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் பீபாயிங். நான் 2 வருஷமா பீபாயிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு பீபாயிங்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டைல். ஸோ எனக்கு ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு பிடிச்ச எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னன்னா பீபாயிங்ல ஃபுட் ஒர்க்ஸ். ஐ லைக் லாட் ஆஃப் பீபாய்ஸ் லைக் கென் ஷிஃப்ட், அவங்களோட ஃபுட் ஒர்க்ஸ் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஸோ ஐ லைக் ஃபுட் ஒர்க்ஸ். B-boying என்ன பொறுத்தவரைக்கும் freedom. We can do anything but in a B-boying style. ஸ்ட்ரீட் டான்ஸில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, பீபாயிங், பாப்பிங். பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பீபாயிங். பீபாயிங் வந்து நான் 4 எலமெண்ட்ஸ் ஆட்டேன். 4 எலமெண்ட் ஒன்று வந்து டாப் ராக், டவுன் ராக், பவர் மூவ் அண்ட் ஃப்ரீசஸ். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃப்ரீசஸ் அண்ட் ஃபுட் ஒர்க்ஸ்.
இருக்கிறதே கஷ்டமானது வந்து பவர் மூவ்ஸ் தான். B-boying எனக்கு பிடிச்சது அந்த ஃப்ரீடம். எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக மாட்டான். ஜஸ்ட் அங்கே போயிட்டு மியூசிக் கேட்டு அதுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ தட்ஸ் மை ஸ்டைல். இந்த இந்தியன் ஹிப் ஹாப் ஃபெஸ்ட் ஜூலை 18th, 19th and 20th நுங்கம்பாக்கம்ல இருக்கிற மேக்ஸ் மியூலர் பவன்ல நடக்குது. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.facebook.com/indianhiphopfest என்ற பேஜுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதுல நிறைய இன்டர்நேஷனல் டிஜே ஒர்க் ஷாப், பி-பாயிங் ஒர்க் ஷாப்லாம் நடக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். அடுத்து ஒரு எக்ஸைட்டிங்கான பிளேஸ் போய் நம்ம ஷாப் பண்ண போறோம். சிவி ராமன் ரோட்ல இருக்கிற அமாரா புட்டிக்கு ஷாப் பண்ண வந்திருக்கோம். அமாராவோட மீனிங் பாத்தீங்கன்னா எவர் ட்ரீம். தமிழ்ல யங்ஸ்டர்ஸ் போடுறதுக்கு நிறைய இந்தியன் வேர் இங்க இருக்குன்னு கேள்விப்பட்டோம். சோ அதுதான் நம்ம போய் பார்க்க போறோம். தமிழ்ல ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்றதுக்கு இங்க சுகர் கேண்டி கலெக்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இங்க இருக்கு. இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்தோட ஓனர் கம் ஃபேஷன் டிசைனர் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி கிருஷ்ணா கிட்ட போய் பேசலாம். Hello Vijayalakshmi. Hi Nasita, I'm good. How are you? Very good. So இந்த sugar candy collection பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Sugar candy collection ஓட inspirationே பார்க்க போனா பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய். So எல்லாமே bright colors, pink, orange, இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி light fabrics, ரொம்ப comfortable fabrics, cotton, crepe, chiffon அந்த மாதிரி. So minimal work, emphasis வந்து ட்ரெஸ்லயே தான் print அந்த மாதிரி மட்டும். Okay, so very light, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன். ஆமா. Okay. So இது வெறும் யங்ஸ்டர்ஸ்க்கா இல்ல கலர்ஸ் வந்து பிரைட்டா இருந்தாலும் the designs are kept கொஞ்சம் மினிமல் தான். அதனால கொஞ்சம் ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புள் லைக் 45 to 55 போடுற மாதிரிக்கும் இருக்கு. அண்ட் எங்க கிட்ட டிஃபரெண்ட் சைஸஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்மால்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. கஸ்டம் மேக்கும் பண்றோம் சைஸஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். So you know everybody can wear. யார்னாலும் போட்டுக்கலாம்ங்கற மாதிரி kind of collection. Okay, so ஆனா எல்லாமே இந்தியன் wear இல்லீங்களா? Yes, எல்லாமே இந்தியன் wear. சல்வாஸ் இருக்கு, குர்தீஸ் இருக்கு, அனார்கலிஸ் இருக்கு, unstitched materials. நீங்க வேணா நாங்க காம்ப்ளிமெண்டரி டெய்லரிங்கும் பண்றோம். Alright, so இந்த மெட்டீரியல் எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிக்கும் இருக்கு. Alright, so accessories கூட வச்சிருக்கீங்க? Accessories இதெல்லாம் ஹேண்ட் கிராஃப்டட் கையால பண்ண பொருட்கள். Okay, எல்லாமேங்களா? எல்லாமே டெரகோட்டா, clay யூஸ் பண்ணி ஆர்கானிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்றது. சோ இதுல ஜும்காஸ் இந்த மாதிரி கலெக்ஷனோட போடுற மாதிரி ஆக்சஸரீஸ். ஓகே. ஜும்கீஸ், பாலிஸ் அந்த மாதிரி. சோ உங்க கலெக்ஷனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற ஆக்சஸரீஸ். ஓகே, இதோட பிரைசிங் பத்தி சொல்லுங்க. இது வந்து 600 ல இருந்து இருக்குது. ஆக்சஸரீஸ் ஸ்டார்டிங் from 600 to 1850 வரைக்கும். ஆல்ரைட். சோ இந்த சுகர் கேண்டி கலெக்ஷன்ல இருந்து எனக்கு சூட் ஆற மாதிரி அவுட்ஃபிட் சஜஸ்ட் பண்றீங்களா? டெஃபினெட்லி. பார்க்கலாமே. This one will be a nice one. Okay. Basically because the pattern is unique. It has a coat inside. Vanilla slipper. So கொஞ்சம் smaller frame மாதிரி ஆட்களுக்குலாம் இந்த மாதிரி போட்டா it won't make you look very thin. But நல்லா இருக்கும். Fabric வந்து jute. I think the buttons நல்லா contrast இருக்கு. The fabric வந்து jute net. Oh. And உள்ள வந்து cotton slip. Fine. So this is something which you can try. Okay. இதுக்கு துப்பட்டா கிடையாது because it's got a collar neck. All right, okay. This one is also a nice one. இது வந்து டாப் கம்ப்ளீட் காட்டன், பாட்டம் இஸ் a contrast, bright color. துப்பட்டா வந்து கலம்காரி ஹேண்ட் பெயிண்டிங், ஃபுல்லாவே ஹேண்ட் பெயிண்டிங். சோ இதுல ரெண்டு துப்பட்டா பண்ணாலும் ரெண்டு துப்பட்டா ஒரே மாதிரி இருக்காது because manual painting. different கண்டிப்பா வரும். And இந்த டை வந்து charcoal based dye, organic colors தான். And you can try this also because it's a nice bright color. And in this bottomலயும் நல்ல design வருது. You can try this one also. இது கொஞ்சம் dressiயா இருக்கும். Okay. And shaded வரும். ஒரு side pink, ஒரு side orange sleeves. ஒரு
நைஸ் மெஹந்தி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போறேன். அண்ட் ஃபேப்ரிக் வந்து மட்கா சில்க். மட்கா சில்க் இட்ஸ் லைக் சில்க் தான், ஆனா வந்து காட்டன் மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும் போடுறதுக்கு. ஓகே. ஸோ சம்மருக்கு வெரி குட் ஃபேப்ரிக். பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ யூ கேன் ட்ரை திஸ் ஒன். ஓகே. And the Gotapatti work is something which is very light. Gotapatti work. Gotapatti work. ஓகே. இதுவும் ஹேண்ட் இது ஹேண்ட் தான். Okay. அண்ட் ரொம்ப லைட்டா இருக்கும், ஹெவியா இருக்காது So, ட்ரெஸ் summer போடும்போது. க்கு சம்மருக்கு வெரி நைஸ். சோ கோட்டாபட்டி ஒர்க்னா என்ன எக்ஸாக்ட்லி? கோட்டாபட்டிங்கிறது திஸ் கோல்ட் ஃபாயில் நோ. ஆக்சுவலி அதுதான் கோட்டாபட்டிங்கிறது. சோ பிரைஸ் ரேஞ்ச் என்ன? அதாவது இந்த சுகர் கேண்டி கலெக்ஷனோட பிரைஸ் ரேஞ்ச் டோட்டலி ஸ்டார்ட் ஃப்ரம் சே 2700. அதுதான் பேஸ் பிரைஸ். 2700 ல இருந்து பேஸ் 2700. அதுல இருந்து 14,000-15,000 வரைக்கும் இருக்கு. ஆல்ரைட். ஓகே. சுகர் கேண்டி கலெக்ஷன்ஸோட எல்லா அவுட்ஃபிட்ஸுமே ரொம்ப பிரைட்டா ரொம்ப வைப்ரண்டா இருக்கு. இப்போ எனக்காக செலக்ட் பண்ண இந்த 3 அவுட்ஃபிட்ஸை நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அட் அமாரா நாங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன்ஹவுஸ் டிசைன் பண்றோம். இங்கேயே டிசைன் பண்ணி இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ற க்ளோத்ஸ்னால எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது. soon we're going to launch our next collection. அது வந்து டசர், சம்மர் முடிஞ்சு வின்டர் வெல்கம் பண்றதுக்குள்ள மாதிரி ஃபேப்ரிக் டசர். நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 15th ல இருந்து லான்ச் பண்ண போற கலெக்ஷன் அது. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம போன 3 இடமும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வாரம் 3 எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை சந்திக்கும் வரை, this is Nakshatra signing off from Bonneville. Live life.